ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ நம்ம வெனிலா மாமா வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, இன்றைக்கி தான் என்னோடய லாஸ்ட் டே ஷூட்டிங். இன்றைக்கி ஒரு சேசிங் சீன் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வேண்டான்னு சொல்லியிருந்தாங்க அந்த சீன், அதுக்கப்புறம் எடுக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வர சொல்லியிருக்காங்க அந்த பெண்டிங் சீனுக்காக. எனக்கு மட்டும் தான் ஷூட்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இவங்களுக்கு மட்டும் ஷூட்டிங் போச்சா, ஏன்னா கோவில் ட்ராக்மே இன்றைக்கி ஷூட்டிங் போயிருக்கு. மேபி காவேரி ஃபேமிலிக்கு இல்லைனா தாத்தா பாட்டி அவங்க இருக்க அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இவங்களுக்கு சேசிங் சீன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேசிங் சீன் என்னவா இருக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு கெஸ் இருக்குது, அதுதான் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 பிக்ஸ் ஷேர் பண்ணியிருக்கலையே, அதில் 3லேயுமே பார்த்தீங்கன்னா போட்டிருக்க காஸ்ட்யூம் ஒரே மாதிரி தான் இருக்குமோ, ஒரே காஸ்ட்யூம் தான் நம்மளுக்கு லைட்னிங்கில் டிஃப்ரெண்ட்டாக காமிக்குதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன் இந்த காஸ்ட்யூம் நான் சொல்லணும்னா, நம்ம வெனிலா மாமா பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த ஷர்ட் எடுத்து மேலே தூக்கி போட்டு போவாங்க இல்லையா, ஒரு தரையில் தேங்காய் வாழை அடிச்சுட்டு போகும்போது சட்டையை தூக்கி அப்படி போட்டு அப்புறம் எடுத்து போட்டு போவாங்க. அந்த காஸ்ட்யூமும் இன்னைக்கு வீடியோவில் அவர் பேசிட்டு இருந்தார் இல்லையா, அந்த ஒரு காஸ்ட்யூமும் ஒரே மாதிரி தான் இருந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் எடுத்த ஷூட்டிங்களும் இதே காஸ்ட்யூம் தான் போட்டிருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்காக உங்களுக்கு அந்த காமிக்கிறதுக்காக எடுத்துருக்க அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக. எனக்கு தெரிஞ்சு குமரன் போகிறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் குமரனோட சேர்த்து இவரையும் சேஸ் பண்ணுவாங்களோ, அப்போ ஓடுற மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. அதுதான் சேசிங் சீன் நினைக்கிறேன். மேபி அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கலாம், திருப்பி அதை எடுத்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அகைன் அந்த சீனை ஷூட் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருப்பாங்க போல். கம்யூனிட்டி ட்ரெஸ் தான் போட்டிருந்தாரு, அதையும் அவர் தான் மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி அவங்க பேசிட்டு இருக்கும்போது போட்டிருந்த காஸ்ட்யூமும் அன்னைக்கு நம்ம குமரன் காப்பாற்றி கூட்டு போகிறப்போ அந்த ட்ரெஸ் எடுத்து போடுவார், அந்த ஒரு ட்ரெஸ்ஸு ப்ளஸ் அதுக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோஸில் ஓல்டு ஃபோட்டோஸ்லாம் நமக்கு கிடச்சிச்சு இல்லையா, பிடிஎஸ் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது எல்லாமே எனக்கு ஒரே மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த லைட்னிங்காக மேபி கலர் டிஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி தெரியுமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த சேசிங் சீன் என்னை பொறுத்த வரைக்கும் குமரன் இவங்களும் மண்டேக்கான சீன்ஸாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த குமரன் போகிறாரு, அவர் கூட இவங்களும் போகும்போது ஒரு சேசிங், இது இப்போ தான் சேசிங் சீன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி அந்த ஒரு சீன் தான் ஷூட் பண்ணுவாங்க போல். இமீடியட்டாக இன்றைக்கி சீன் எடுத்து நமக்கு மண்டே டெலிகாஸ்ட் ஆகும் நான் ஃபீல் பண்ணுறது. என்னோட ஒரு ப்ரெடிக்ஷனாக எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, எனக்கு தோணுது எல்லாத்தையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. அதான் கூட நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.